ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினோட பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரெண்டு கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ரெண்டு கண்டக்டருக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு கண்டக்டருக்கு வந்து நீங்கள் ஏன் நேம் கொடுத்துறீங்க, இன்னொரு கண்டக்டருக்கு வந்து நீங்கள் பி நேம் கொடுத்துறீங்க. அதே மாதிரி ஏங்கிற கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 அதே மாதிரி பிங்கிற கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2 எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், ஒரு கண்டக்டர் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். ஸோ அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால ஸோ இந்த ரெண்டு கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அது ரெண்டு கண்டக்டர் வந்து அட்ராக்ஷன் ஆகுமா அப்படின்னா ரிப்பல்சிவ் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதா இந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு கண்டக்டர் வருதுன்னா அந்த கண்டக்டரை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏங்கிற கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த ஏங்கிற கண்டக்டர் வந்து I1 கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி அந்த கண்டக்டரில் அந்த I1 கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ I1 கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B1 எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த B1 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் சுற்றி இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் கண்டக்டரோடையும் பார்த்தீங்கன்னா லிங்க்ல இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த B1 மேக்னெட்டிக் ஃபீல்டால இங்கே ஏன் பீங்கிற கண்டக்டருக்கு பார்த்தி அந்த பீங்கிற கண்டக்டரில் ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் எடுத்து ஸோ அதனால வந்து இங்கே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பீங்கிற கண்டக்டரில் I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B2 இருக்கும். ஸோ அந்த B2லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இந்த ஏங்கிற கண்டக்டரில் ஒரு DL லென்த் எடுத்துட்டு அதில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இங்கே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து உருவாகும் நம்ம பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஃபோர்ஸ் உருவாகும் போது இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற கண்டக்டர் வந்து அட்ராக்ஷன் ஆகுதா இல்லை ரிப்பல்சிவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம்.